ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம் பாவுடியா. ராசா அந்த ராசா தள்ளிவிட்ற தள்ளி விட்றாயினா. சரி வாங்க கடைன்னு ஆரம்பிப்போம். ஒட்டச்சை வரைக்கும் என்ன படுத்துக்கிருக்க பாடு. நல்லா சரி வாடு. நல்லா உங்களுக்காக தான் கட்டி வச்சுருக்காங்கப்பா கரையே. சரி ஓடியா அப்பா லேட்டு ரொம்ப வாங்க. இன்னைக்கு 11 மணி ஆகி போச்சுடே. ராசா இங்கிட்டு ஓடி போயிடாத. இன்றைக்கி ரசம் சாப்பிட்ருக்கேன். நீ வேறு பிபி ப்ரெஷர் ஏற்றி விட்றாத. கூட்டத்தோடு போ. சித்தப்பு ஓடியாவா. பெரிய மாப்பிள்ளை நீயும் பார்த்து போடா. எங்கிட்ட ஓடி போயிடாதரா. நீ கத்த விட்றாதீங்க லேட்டாக வந்ததுக்கு. அதுக்கும் செம்பிளியாட வரட்டிகிட்டே இருக்கீங்களா? ஏதாவது ஒரு பக்கம் ஒதுங்காம. தண்ணி குடிங்க. இல்லை எங்கே ஓடுறா? 2 பேர் 3 பேர் பார்வை எல்லாமே இங்கிட்ட இருக்குது. இங்கிட்ட ஆடு இருக்குது. உள்ள ஓட போகிறாங்க. எல்லாம் நான் கங்கண்டுக்கு இருக்க. ஒரு பாதியில் வர்றது பாதியில் போகிறது. கும்பிட்டு ஓட வைக்கிற நீ. உன்னை யாரும் கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டது அங்கடா. திரும்பி போவியா வந்தியா கூட்டத்து போவியா மேய்வியா? அங்கே கூப்பிட்றாங்க. இங்கேருந்து கத்துறியா? நடுத்தரு நண்டு கரடி காலம் காத்தாலும் உங்களுக்கு நல்லா சாக்லேட் கிடச்சிருக்கு. அதுவும் சீம நாட்டு கருவில். இந்த எடுத்துக்க கீழே விழுது எடுத்துக்க. இந்தா வரைக்கும் ஓடி விடு. இந்தா பரவாயில்ல. எங்கிட்ட இந்த 3-4 மரத்தில் முன்னேற்ற கிடக்கு. வரைக்கும் எடுத்துக்க. இன்னும் அவ்வளோதான். நான் இருக்கிற அளவுக்கு கிடச்சி விட்டேன். இந்தா விழுகுது. விழுகுது. ஒரு பூவாதான் விழுகுது. காயெல்லாம் காணும். கொஞ்சம் தான் இருக்குது. எங்கே இருக்க சின்ன கச்சா? வராவர் அவங்க அண்ணன் முன்னாடி. ஆத்தா நேற்று நைட்டு வந்து போய் ஒத்த போட்டு தூங்கலாவ. அப்படியே பேசாமல் மூச்சு வாங்கி இந்த சூடு தாங்க முடியல. எங்கேனாலும் பச்சை எல்லா தண்ணி கம்மா தண்ணி ஊர்னு தண்ணி எல்லாம் சூடுதா. ஆனால் ஒன்றும் அவளுக்கு ஏற்கனவே கருப்பு தோல். அதனால் அப்போ இவளுக்கு சேரில் வர ரொம்ப இதாகவே சூடு ஏறிடுச்சு. இப்போ கொஞ்சம் அந்த குளிர்ச்சியானதை கொஞ்சம் கலருக்கு ஊற்றி விட்டேன். கருப்பு கலரு கொஞ்சம் அது கொஞ்சம் பரவாயில்ல. இல்லாட்டி தயிர் ஊற்றி விட்டு நல்லாயிருக்கும். காலையில் தயிர் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி விட்டேன். சூடு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வாரம் தான் நல்ல வெயில் பாருங்கள். இப்போல்லாம் நேற்று ரொம்ப எப்படி சொல்ல கடுமையாக வெயில் அடித்து நிழலில் ஓடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஊமை வெயில் அடிக்குது. ஊமை வெயில் அடித்தா மழையும் வரப்படாதுங்க. ஆனால் ஹீட்டு அப்படி நடக்கும்போது அப்படியே ஹீட்டு அவங்க மேலே அப்படியே போடும். அந்த அளவுக்கு இருக்குங்க. அதனால தான் எந்த ஆடுகளுக்கும் சூடு தாங்க மாட்டேங்குது. சரி கம்மங்கூழ நான் தான் நிப்பாட்டினேன். இப்போ மறுபடியும் மழை வர வரைக்கும் ஒரு வாரம் மறுபடியும் பசங்களுக்கு காலையில் கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா சூடு ஏறுது. மழை வந்த பண்ண நிப்பாட்டிக்கிற வேண்டியதான். இன்னும் இந்த மூலி பையன் சேல்ஸு ஆகலை. நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தூரத்தில் கேட்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தான் நானும் பார்த்துக்கிருக்கேன். யார் வந்து அமைதோ அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். கருப்புசாமி உன் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டு போனாடா? கத்துறா. அப்போ தங்கச்சி கத்துறான்ட்டு இவனுக்கிட்ட போய் பார்க்குறான். நம்ம ரிக்கி பாண்டி திருசா குட்டி ஓடும்போது கொடுத்தான். கத்துறா திருசா. ரிக்கி பாண்டி அம்மா கிட்ட வந்து பார்க்குறியா? நிற்கிறாடா நம்ம சின்ன கச்சா. கொஞ்சம் இன்னும் இலைக்கிறா வேறு. எங்கேயாவது வயக்காட்டில் வேப்பங்குள்ள இருந்தால் வேப்பங்குழி கொஞ்சம் கொடுப்போம். எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கூடு வேறு. இலைக்கிறா வேறு ரொம்ப. ஜூலி அம்மா மூலியம்மா காது இருந்தால் தானே காது ஏற்க போகுது. காதம்மா பாதி காது எங்கள் உங்கள் அம்மா வகுத்துக்குள்ளே சுற்றி தின்ட்டாளா? ஜூலி அதில் ஏறி நின்று கூட எக்க போய்ங்கன்னா உட்காந்துட்டா போதும். மேலே ஏறி மண்டையெல்லாம் பேன் பார்த்துருது. என்ன ஜூலி என்ன நல்லா வீட்லேயே நல்லா தின்ட்டா. அதனால் அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளை வேப்பங்களே தின்னுட்டான். அது போக இந்த கரும்பூர் கடாவும் வைக்க போகிறான்னு சொல்லியிருந்தாங்க. மழைக்கு முன்னாடி மாற்ற போகிறாங்க. இது வந்து 6 பல்லுக்கிட்ட 4 பல்லுக்கிட்ட என்னன்னு தெரியல. நான் பிடிச்சி பார்க்கல. ஏன்னா நம்ம சொந்தக்கார கடை. நான் என்ன தொட்டதே கிடையாது. அது வாடுக்கு ஒரு ஆடு போயிடும்போது கடா விரட்டு திரும்பி போயிடும். பயவில் இங்கேயே ரெண்டுக்குச்சு. ஏன்னா அவங்க ஆடு 2-3 ஆடு மாற்றிட்டாங்க. அதனால் அங்கே விரட்ட ஆடு இல்லை. பயவில் இங்கேயே வந்துருச்சு. இல்லாட்டினா திருப்பி எப்பயும் அங்கேயும் 2 வேறு விற்க போகிறான்னு சொல்லியிருந்தாங்க. உண்மை கன்ஃபார்மாக என்னன்னு தெரில நண்பா. ஆனால் நம்ம மூலி பையனை விற்கிறது உண்மை தான். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் யாரும் கன்ஃபார்மாக கேட்கல. யார் கேட்டாலும் கொடுத்துட வேண்டியதான். நம்ம மூலி பையன் கரெக்டாக 2 பல்லு போடுறதுக்கு இன்னும் 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே பயவில் 2 பல்லு போட்டுருவான். ஏன்னா கொடியாடு வந்து 1.5 வருஷத்தில் தான் கொஞ்சம் பல்லு போடும். நல்லா வளர்ந்துடும். ஆனால் கொஞ்சமாக நான் கூட வளராமத்தியா கொஞ்சம் லேட்டாக வளர்ந்தேன். ஆனால் வளர்ந்துட்டியா பயவில் இருக்குறேன்ட்டு. ஏன்னா அதுக்கேற்ற தீவனம் புல்லு இருந்தால் அடிச்சு பட்டன்னு ஏறிடுவாங்க. பயவில் வளர்ந்துட்டியா பயவில். இன்னும் 4 பல்லு இருக்கும்போது நல்லா வளர்ந்துருவான் பையன். 4 பல்லு இருக்கும்போதெல்லாம் தலைவனை கையில் பிடிக்க முடியாது. எங்கெங்கே சுற்ற விட்டுவானா பார்த்துங்க. நல்லா சுற்ற விடுவான். இல்லை காத்தடிக்கிது ஒரு சின்ன கச்சா. நல்லா பேசாமல் நெல் என்ன அசை போட்டா கொஞ்சம் நேரம் போட்டா அப்புறம் நிப்பாட்டிட்டா. என்னன்னு தெரில அவளுக்கு எப்படி வருதோ. ஆடு மாடுக்கெலாம் ஏதாவது நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அப்படியே சொல்ல மாட்டாப்புல தலை தொங்க போடும். பேசாமல் பாட்டு நல்லா நல்ல எங்கேயும் வெயிலுக்கு போகாத. நீங்கள் வீட்டில் விட்டுருக்கலாம். நான் தான் தேவையில்லாமல் நீங்கள் கூட்டிக்கு வந்துட்டேன். நின்றா சரி ரைட்டு நான் வருவேன்னா திருப்பி அவளே ஓடியான்ட்டா வேறு. பார்ப்போம் நாளை கூட அவளை லீவு கொடுத்துருவானே. நான் சின்னக்கச்சா தங்கச்சி கொடுக்கலான்னு பார்த்தா நீ வரட்டி கரடி வாங்கிடுற. அவள் ஒன்று திண்டா அதோட சரி மாட்டேன்ட்டா ஒன்று போதுன்ட்டு இருந்தா. அவ்வளோதான் ஒன்று தான். இவ்வளோ உனக்கு 2 எடுத்துட்டேன். அம்மா சின்ன குதிரை ஆடு வரட்டி 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1.5 மாதம் கிட்ட இருக்கும். இன்னும் வயிறு கணக்காமல் அது தெரில. 1.5 மாதம்னா தெரிஞ்சிடும் வேறு. இவளுக்கு முன்னாடி வெட்டினாலும் பின்னாடி வெட்டினாலும் தெரியல. நம்ம ரெட்டச்சிலி அவளுக்கு கொஞ்சம் வயிறு தெரிஞ்சிச்சு.
அது போக வேறு யார் ஊமச்சியா வரி குதிரையாக வரட்டினா இப்போ கூட நினைக்கிறேன், இப்போ கூட வரட்டினா வரி குதிரையாக திருப்பேன். அப்போ கொஞ்சம் இப்போ தான் லைட்டாக வருது. 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ள கொஞ்சம் பகிர் அதிலே தெரிஞ்ச நம்ம பைவில் சேனா கன்ஃபார்ம்டு. ஆனால் பார்த்தேன் நீ சும்மா இருக்க மாட்டேன் மூலி பையன் நம்ம திரிசா வரட்ட ஆரம்பிச்சிட்டான். திரிசா பலூன் பாய்ஸு வேறு யாருப்பா அது 2 பேர் தான் இந்த வரிசையில் ஆடு வரட்டுறது. காலையிலேருந்து பலூனை பிடிச்சி வாட்டிக்கிட்டான் ஊருக்குள்ளேருந்து வரும்போது. அதுக்கப்புறம் பைவில் பெரிய கடா கொம்பை ஏய் அப்படின்னா விஷம் பண்ணிட்டான், இல்லாட்டி வாட்டிருப்பான். இப்போ திரிசா பிடிச்சி வாட்டிக்கிட்டான் இவன். ஆனால் எல்லாம் கடாவா, அதனால் சீக்கிரம் எந்த ஆடு பருவம் இருக்குன்னு கரெக்டாக அது மோப்ப சத்தியை வச்சு கரெக்டாக கண்டுபிடிக்கும். வயசான கடை வந்து வாழை ஆட்டும்போது அந்த 4 பல்லு கடை வந்து அதுக்கப்புறம் தான் ஆடு பார்த்து வரட்டும், டக்குன்னு போகாது. எல்லாம் கடை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். வரல ரெட்டச்சிலியே வாழாட்டு அதெல்லாம் வாழாட்டு இப்போ ஆளை பண்ணுற அவ்வளோதான் மறந்துட்டேன். ரெட்டச்சிலி வந்தா லைட்டாக வகர் கணக்குச்சா. இந்தா உனக்கு இந்தா நெத்து இந்தா ரெட்டச்சிலி வரு நெத்து கொடுத்தா தான் காதை கேட்கும் உனக்கு. ஒருத்தி பார்க்குறா வரு கண்ணு மை அலை கண்ணில் 2 பக்கம் ஓட்டு வச்சிருக்காடி. கண்ணில் யாரும் வச்சிருக்கூடாதா? இங்கே வா உனக்கு ஒரு நெத்து வச்சிருக்கேன் பாரு, நல்லா இருக்கு. இந்த வந்துட்டா வரும் தங்கச்சி கருவாச்சி வந்துட்டா. எத்தனை பத்துக்கு நான் சேர் பண்ணி கொடுக்க யாத்த ஒருத்தனை கொடுத்தா போதுமே எல்லாம் வந்துடும். கருவாச்சி பூச்சி வேறு வந்துட்டா. பூச்சிக்கு இந்த பூச்சை உனக்கு பூச்சிக்கு ஒரு இலை கொடுப்போம். பூச்சி காக்கா பூச்சை இந்த பூச்சை அவ்வளோதான் பூச்சை. அடிச்சு உனக்கு கொடுத்தல சண்டைக்கு வந்துடுவாங்க வரும். எத்தனை பேர் வராங்க வரும். நான் கண்ணு போய் கரெக்டானே திரிசா இங்கே தான் கிளவி தான் வெத்தலை போடுதுன்னா கொம்பரி நீ எதுக்கு நிழலுக்கு வந்துட்டேன். அவங்களாவது சரி பயவில் வெயில் தாமலும் வந்து நின்ட்டாங்க. நீ கொம்பா இங்கே நிற்கிதான் பக்கத்தில் எடுக்கிற பயவில் இங்கே ஊற்றி வந்துட்டா வரு. இல்லைங்க கொஞ்ச நேரம் வந்து 1 மணி நேரம் எதாவது மேய்ஞ்சாங்க, கொஞ்ச நேரம் எஸ்டேட் இல்லைங்க. எக்கு போடு ஏற தெரியாதுல்ல, உன் தங்கச்சி தாண்டி கரெக்டு. எங்கேயும் போஸ்ட் போகிற ஏறதுலே கிளடி பாச்சனை வச்சோடியா. நான் பார்த்தேன் இது வரைக்கும் 8 ஹவர் ஆடுகளுக்கு ஒரிஜினல் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரிஜினலுக்குலாம் தான் இந்த மாதிரி நெத்தியில் ஒரு தின்று இருக்கும், இல்லாட்டி ஒரு பொட்டு இருக்கும். நம்ம மூலிப்பையனுக்கு இருக்குது, நம்ம கொம்பனுக்கு இருக்குது. ஏன் நம்ம இந்த மூலிப்பையனை வாங்கிட்டு வந்த மாதிரி அந்த கடை அவங்களுக்கு 2 ஒரு கரும்பூரில் ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடாக்கும் அந்த மாதிரி நெத்தியில் ஒரு பொட்டு இருக்குது, வெள்ளை பொட்டு இருக்கும். அதுபோக ஒரு நம்ம மூலிப்பையனோட அப்பேன் அதுக்கு ஒரு பொட்டு இருக்கும். ஏன் தெரில கொடியாளுக்கு மட்டும் அந்த நெத்தியில் மட்டும் ஒரு சின்ன பொட்டு வச்சுருக்காங்கப்பா. ரொம்ப நாள் கழித்து நம்ம கையில் மாட்டிக்கிட்டா எலிப்புலியை எப்படியோ ஒரு பிடிச்சிட்டேன். சிக்க மாட்டா இல்லாட்டினா எப்படியோ இன்றைக்கி பயவில்லை என்கிட்ட அசந்து கூட மாட்டா. எப்படி ஆள் உமிச்சி விட மோசமானுங்க. அப்படியே கரண்ட்டு எங்கிட்டாலும் தப்பி ஓடிடுவா, கரண்ட்டாக ஓடிடுவா. காலை விட்டுட்டே வச்சுக்க ஓடிடுவா. எப்படியே எலிப்புலி மாட்டிக்கிட்டா இன்றைக்கி எலிப்புலி தான் கண்டன்ட்டு. நாங்கள் எலிப்புலியே கண்டு தானே வெத்தலை ஓடுது, நல்லா வெத்தலை ஓடுறா. இப்படியே பல வருடங்களாக போலீஸுக்கு டிவிக்கு கொடுக்கும் எலிப்புலி அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டார், அரெஸ்ட் ஆகிட்டார். எலிப்புலி எப்படி தப்பிக்க முடியாது. எலிப்புலி ஓடு எப்படி மழையில் வாடிக்கிட்டு அடிக்கி. இந்த அமைதாங்க இதெல்லாம் நம்ம ஏரியா, அதாவது மதுரைக்கு மேற்க தெற்க வடக்க வந்து கொஞ்சம் வெள்ளையில் இருக்கும் அடிக்கருப்பு மயிலமல்ல. இங்கே அதிகமாக மேற்க தெற்கெல்லாம் இருந்தால் இதிலே கொஞ்சம் முதுகில் ஒரு கோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி இந்த செவலை குட்டியில் இருக்கும் கோடு அப்படியே இருக்கும். இதுவே மதுரைக்கு வடக்கு எடுத்திங்கன்னா சுத்த ஒயிட்லேயே இந்த இருக்கா, அந்த ஒயிட்லேயே இருக்கும். ஆனால் அடிக்கருப்பு இருக்கும் மயிலம்பாடி தாங்க எந்த மண்ணுக்கும் செட் ஆகும்னு சொல்கிறாங்க. எந்த மண்ணுக்கு போனால் உடனே செட் ஆகிக்கிறோம். ஏன்னா அடிப்புல் நுனிப்புல் நல்லா 2 பொறுமையாக தின்னுங்க பாரு. எப்படி தலையை வளைச்சே வருதா பயில நிம்புறாது, தலையை வளைச்சிக்கு தாங்க இருக்கா. மயிலம்பாடியே இந்த இலைக்குது வெயிலுக்கு, இந்த ஊம வெயிலுக்கு. அது தெரியாதா வெயில் இந்த அடி ரொம்ப அடித்தாலும் பரவாயில்ல, இது ஒரு வெயில் அடிச்சுக்கிருக்குங்க, நல்லா மூச்சை பிடிச்சிக்கிருக்கு, அப்படி அடிக்குது. வரி குதிரை என்ன விரட்டுறா இவங்கக்கிட்ட இருக்கிற இதான் வளர்ந்து வரும் அடுத்து ஜென்ரேஷன் மாப்பிள்ளை கடா. சின்னதாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு. கொஞ்சம் எட்டையாபுரம் கிராஸ் அடித்தது எப்படின்னா இது வந்து செம்பூர் கிராஸ் அடித்த மாதிரி இருக்குது. எனக்கே சரியாக தெரில செம்பூர் கிராஸ் அடித்ததா இல்லை கரும்பூர் கிராஸ் அடித்ததுன்னு தெரில. அப்பா வந்து தேடிக்க இருக்குது செங்கூட்டி தேடிக்க என்கிட்ட இருக்கும் இருக்க செங்குட்டி. இது இன்னும் 2-3 இருக்கும். அதிகமாக செங்குட்டி வந்து இங்கே நிறையா கொஞ்சம் வளர்க்குறாங்க இப்போ தான், முதல்ல இருக்காது. வாங்க நல்லா பாதை தெரிஞ்சுக்கிட்டு வரும். ஏற்ற சொல்லி ஓட்டத்தை பார்த்தியா எங்கே போயிட்டு எங்கே வந்துச்சு, நல்லா போயிட்டாங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் வந்து நல்லா பாட்டிட்டு அப்புறம் போய் இவனை கூட்டுக்கு வந்தேன். நல்லா நான் விசாந்து விட்டுருந்தேன். என்கிட்ட நல்லா அந்த வெண்டிக்காய் காட்டுக்குள்ளே போய் புகுந்து இன்றைக்கி சம்பவம் பண்ணியிருப்பாங்க. நல்ல வேலை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நானும் நிம்மதியாக சாப்பிட்டுக்கிறேன் சாமியில். கரெக்டாக மதியம் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி விட்றான்ப்பா. வாங்க கிளம்புவான் முடியா. நானும் சாப்பிட்டேன் வேறு. பசங்க எல்லாத்தையும் தண்ணிக்கு விட்டுட்டு அப்படி நேராக கம்மாய்க்கு தான் போய் விடணும், வேறு எங்கேயும் விடக்கூடாதுங்க. ஏன்னா கம்மாய் தான் கொஞ்சம் நல்லது, வேறு எல்லா கடங்கும் அடி தண்ணியாக இருக்கும், சேராது. இந்த பக்கம் வேறு மழை குமுறுது, சொல்ல முடியாது எதுவும் மழை வந்தால் வரலாம். முடியாம்பா வா எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எல்லாம் சில பேர் நல்லா படுத்துட்டாங்கப்பா. இன்றைக்கி எதுவும் அதிசயம் இந்த இவங்க தான் என்கிட்ட மெய்கிறாங்க. யாருக்கு சாக்லேட் வேணும்னா வர வாங்கிக்க முடியா. வந்துட்டாங்க வர மோனிக்கா கரடி
கரெக்டாக வந்துட்டாங்க. 2 நேரத்தை தட்டி விட்டு தான் கரெக்டாக வருவாங்க. வந்துட்டாங்க ஒரு கேட்டால் வேகமாக ஓடியாரா பாரு. கரெக்டாக அந்த மரத்தை பார்த்தா நெத்து கொஞ்சம் இருக்குது. எடுத்துக்க கீழே விழுகிறத இங்கிட்ட என்ன இருக்குது எடுத்துக்க நிறையா இருக்குது. கீழே விழுகுது எடுத்துக்க ஓடியா வா முடியா அங்கே போய் சங்க வை சீக்கிரம் ஓடியா விழுன்னு. ஏன் யாத்து பழுது கடைசியில் வரப்போ ஓடியா வா விழுன்னு. எங்கே உனக்கு எங்கே இருக்க போகுது? இருக்கிறது எல்லாத்தையும் நான் தட்டி விட்டேன். இந்த இருக்குது அவ்வளோதான் இருக்குது. எடுத்துக்க தண்ணி ஓடிப்போம். அவ்வளோதான் வாங்க போதும்டா கும்பா. அவ்வளோதான்டா இருக்குது. சாயந்தரம் பார்த்துக்குருவோம். நீ எங்கிட்ட மறைய இருக்கிற என்ன சார் வாங்க போவோம். தண்ணிக்கு விட போவோம். நேரம் பொறுமையாக போவோம். எங்கே வட்டம் போட்டுக்கிறீங்க? தண்ணி எங்கே இருக்குது? ஓட்டம் போடுறாங்க நல்லா. ஒரு ஓட்டம் பிடித்த காத்து இந்த ஓட்டம் போடுறாங்களே. இனிமேல் தான் நம்ம மேட்சில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சீமக்கரவழி நெத்து போய் கொடியை திங்க விடணும் பசங்க. என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா? உள்ளுக்குள்ளே பாதி வருதா இருக்காங்க. நீ மட்டும் தான் இருக்க பாதியாடா கண்ணு. வா ஓடிய மயக்கா சின்னக்கச்சா இட்டு வா. உனக்காக ஒன்று வச்சிருக்கேன் பாருங்கிட்டு வா. வேப்பங்குளம் அந்த இருக்கு ஒரு கிட்ட உனக்கு வச்சுருந்தேன். அப்படி எடுத்தா தான் வருவா. ஓடியா வரல. வரமாட்டாளே. காலையில் வேப்பங்குளம் தின்ட்டாங்க. இப்போ கொஞ்சம் தின்ட்டா நல்லாயிருக்கும். வரமாட்டேன்றான்டா. நீ 7 பேர் சண்டை ஓடுறாங்களே. பாடண்டே ஓடியா நீயும் தின்னு. இல்லை வேப்பங்குளம் திட்டா ரொம்ப நல்லது, உனக்கு நல்லது. என்ன வேணாமா பாடுறா. எல்லாம் கொஞ்சம் ஓரத்தான் போகிறீங்க. அவன் ஓடி போயிட்டாங்க, முன்னாடி போயிட்டாங்க. வாங்க போ ஓடி அவ்வளோதான் வந்து பார்த்துக்குருவோம். இந்த வாய்க்கெட்டாத புள்ளத்தான் நம்ம திண்டாகணும். இந்த குட்டியம்மா தின்றாவர். இப்படி அமைதியாக தின்னுக்க. வாய்க்கெட்டாத புல், சின்ன புல். இந்த மேட்டை விட்டு அந்த மேட்டுக்கு போகுது. இங்கிட்டு விட்டு அங்கிட்டு பச்சையாக இருக்குது. அதை விட்டு அதை பச்சை. எங்கிட்ட போனால் நெத்து கிடைக்காது. நான் தட்டி விட்டாதே நெத்துடே. நீ போயிட்டு வாங்க பூச்சி. நீ போகாத பூச்சி. உனக்கு நான் தட்டி விட்றேன். போயிட்டு வரட்டும். அது இருக்கிற தட்டி விடுற மாதிரி இந்த விழுதாரு எடுத்துக்க எப்படியா எடுத்துக்கேன். அப்படி எடுத்துக்க பூச்சை. இன்னும் எங்கிட்டாவது இருக்கா? அந்த இருக்கும் கீழே விழுது. பாரு நண்டு. இதுக்கு கரெக்டாக வந்துடுறேன் நண்டு. இந்த ரெண்டே கீழே விழுதாரு. ரெண்டே இந்த விழுதாரு. நான் ஒன்றுமே விழுலையா? இந்த வரண்டா. இந்த விழுதுடா. அது விழுதாடா. ஒன்று தாண்டா விழுந்திருக்கு பாரு. வேமா வர்றா அவர் கருவாச்சு. என்னை விட்டு எப்படா கொடுக்கலாம்? சொல்லாமல் கொள்ளாமல் உனக்கு இருக்க எடுத்து வைக்கிறேன். வரேன் உனக்கு தான் எடுத்துட்டேன். இந்தா உனக்கு 2 எடுத்துக்க. ஓடி இது வந்து நம்ம திரிசா கொடுத்துக்கல வரமாட்டா. இந்த கரடிக்கு ஒன்றுங்க எடுத்துக்க. அவளுக்கு ஒன்று எடுக்க. அவ்வளோதான் இல்லைங்களா? அதான் நான் போனால் அங்கே இருக்காது. நான் தட்டி விட்டா தாண்டி நெத்து. இதைத்தான் தின்னணும். இதை விட்டால் வேறு வழியே கிடையாது பசங்களுக்கு. 5 மணி நேரத்துக்கு தான் சித்தப்பு. தள்ளு சித்தப்பு. வரப்போ தள்ளி வை. இன்னொரு முட்டி தள்ளு சித்தப்பு. சித்தப்பா அப்படி தள்ளி நகட்டி 2 பேர். நீயும் மோனிக்காவும் நல்லா அரிக்குதா? குளிக்கணும் தப்பு. நல்லா சித்தப்பு மலையில் நல்லா சோப்பு போட்டு குளிக்க. மோனிக்கா நீ தாண்டி நம்ம வளர்ந்தா என்ன பண்ணுற? போய் மோட்ரு ஓட்ட போறியா? பம்ப் செட்டை போய் தண்ணியோட கிட்ட போய் மோட்டர்கிட்ட போயிட்டு வர. இருக்கிற போல தின்றியா? அதுக்குள்ளே மேட்டுக்கு போகிறாங்க. ஒன்றும் இல்லை. இருக்கிறதெல்லாம் தொடச்சாச்சு. சாயந்தரம் நேரம் கிணத்துக்கிட்ட போகாதீங்கன்னு சொல்கிறேன். அங்கே தான் போகிறீங்க. தண்ணி மேலே இருக்கு. போய் யாரையும் குடிக்காடி நரி தவி உள்ளே போய் தண்ணி குடிச்சாடி. ஓடி ஒரு ஜம்ப் பண்ணுறேன். நீயும் போடி தவிடி மலிச்சு ஒரு தவ பார்க்கலாம். நீச்சல் அடி போ. தண்ணி நல்லா சுத்தமாக கிணத்தண்ணி நல்லா குழுக்குழுன்னு இருக்குது. இப்படி வேப்பங்குலையாக கேட்குறாங்க. வேப்பங்குலைக்கு எங்கே போக சொல்கிறேன். அதுவும் முத்துன குலை கேட்குறாங்க. முத்தாத குலையும் தான் வேணான்றாங்க. முத்துன குலையாக தின்றாங்க. வருங்க இப்படி தின்றாங்க. முத்துன குலையாக வேணுமா? எங்கே வேப்பங்குலையெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி வச்சுங்க. எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா ஊருக்குள்ளே இருக்க வேப்ப மரத்தை வேண்டாம் கேட்டு வேண்டாம் வெட்டலாம். தோட்டத்து பக்கம்லாம் கிட்ட ஏற முடியாது. ஏதாவது ஒரு மரம் ஏறுனா அப்படித்தான் ஃபைன் போட்டுருவாங்க. பயவில்லையா? என்னை எப்படி வசூல் தர போகிறாங்க? இந்த பக்கம் அந்த குறையில் ஏறக்கூடாது. ஏறினா எல்லாம் மாட்டுக்காக புல் வச்சுருக்காங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு இன்றைக்கி நான் வசூலத்து தான் போகிறேன். இறங்கிட்டா வரைக்கும் இவங்க நம்மளை சம்பவம் பண்ண தான் பார்க்குறேன். தெரியாதா? எனக்கு கூட தெரியாதா? இந்த அவங்க தான் மாட்டுக்கு வச்சுருக்காங்க. இதுக்கு வட்ட செயலாளர் சம்பவம் பண்ணாத. இப்போ தாங்க நம்ம சின்ன கச்சாந்தா மெய்ரா 2 வேப்பங்குலை கொடுத்தேன். இந்த மேட்டில் இருந்து கொஞ்சம் கடிச்சா. அப்போ கொஞ்சம் கொடுத்தேன். கொஞ்சமாக இப்போ தான் யாரையா கடிக்கிறா. கொஞ்சமாக அவளுக்கு நல்லா கொஞ்சம் இப்படி ருசியான குழா கேட்குறா. வீட்டில் கொஞ்சம் வேப்பங்குலை இருக்குது. அதில் கொஞ்சம் கட்டிவிடுவோம். வெளி மசாலா கொஞ்சம் கட்டிவிடுவோம். ஏன்னா கொஞ்சம் நேற்று இருந்த அந்த சூட்டுக்காக ரொம்ப இதாகிட்டா. இன்னும் வேணாம் போடுவேன். அங்கிட்டு மேயாத வாய்க்காதாகிறாயிரம். நம்ம சும்மாவே அந்த பக்கம் நம்மளை வைவாங்க போகக்கூடாது. விடுவா ஓடியா இங்கிட்டு வேணாம் ஓடியா பூச்சை பூச்சை வேணாம் இங்கிட்டு பூச்சை வா ஓடியா. ஏற்கனவே வசூலத்தை பார்த்தாதா? ஓடியா. இந்த புல் என்னடி தங்கமாக இருக்குது. அது விட்டு நகர மாட்டாளுங்க. கொலையாக கொள்றாளுங்க. இன்னும் ஒரு ரவுண்டு நெத்து திங்க விட்டா அவங்களுக்கு சரியாக போங்க. ஏன்னா அங்கிட்ட புல்லு திண்டாங்க. கீழே விழுதார். நல்லா நெத்து விழுதார். அடுத்து ஓடி அடிச்சிலையே கிடைக்கலையா? நண்டே உனக்கு கிடைக்கலையா? கும்பிட்டு தட்டி விட்டேன். என்ன நண்டே? நான் போனண்டே இருக்கிற நெத்த புல்ல அந்த 3 கடாவும் வந்தா ஒன்றுக்கு ஒன்று மூட்டி எடுத்துக்கிறாங்க. ஏதோ சின்ன குட்டிகளை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் நெத்தி போட்டு உனக்கு எதுவுமே இல்லையா? ஆவமே வாயை திறந்து கேளு. யார்த்து கேட்குறேன்? என் கடத்தானே கேட்குறேன். யார்த்து அது வாங்கி விட்டாந்தா புள்ள எடுத்து போடு.
கரடி நீ எத்தனை தடவை கேட்டிருக்க? கரடி நல்லா ஊம்ப கரடி நல்லா கரெக்டாக கேட்டுக்கிட்டு வாங்கியிருந்துக்க. என்ன ஊமிச்சே உனக்கு தெரியலையா? ஏ ஆத்தே ஊமிச்சே இந்தா அந்த மரத்தில் இருக்கிற சின்ன மரத்தில் ஊமிச்சே இந்தா நம்ப மாட்டேன்றா. தட்டினத்தான் வருவா. இந்த அழுது வருது அப்படியே இந்தா ஊடியா என்ன நீ ரொம்ப லேட்டாக வரும் எப்படி முந்திக்கிறாங்க வரும் கேட்டால் தான் முந்திக்கிறது. இருக்கு நான் தட்டி விழுகுது உள்ளே அப்படியே முண்டியாடு. உண்மைச்சு அதனால ஸ்பீடு இல்லை. தட்டி விட்ட உடனே அப்படியே எடுத்துக்கிறாங்க. எப்படா இருக்கு தட்டி விட்டு அப்படியே முதுன்னு எடுத்துக்கிறாங்க. கேட்டால் தான் இது. ஆனால் இது முட்டாமட்டு எடுக்கிறேன். கொம்பு முட்டுச்சுன்னா போச்சுங்க. பதமாக இருக்குது. நல்லா 5:30க்கே ஒரே இருட்டாயிருச்சாங்க. இன்னும் அரை மணி நேரத்தில் சுத்தமாக இருட்டாயிருப்பல. பா எல்லாம் ஓடியாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன் மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த மூலிகடா விற்பனைக்கு இருக்குது. யாருக்காவது ஆட்டுக்கு தேவைப்பட்டா ஃபோன் பண்ணி கேளுங்க. அந்த ஷார்ட்ஸ் வீடியோ நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி கேளுங்க. ஆட்டுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். கடா பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்டா கால் பண்ணி கேளுங்க. ஷார்ட்ஸ் வீடியோ நம்பர் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி என்ன தண்ணி குடிக்கும் எப்படி மேட்ச் எல்லாமே உங்களுக்கே தெரியும். அப்படி டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. தப்பு இல்லை. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அது போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கேன். சட்டுப்புட்டு இடத்த காலி பண்ணணும். ஏன்னா ரொம்ப பொழுதுபோய்க்கு இருக்குது. அதனால் அந்த வீடியோ இதோட நான் படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பிடிக்காதவங்க டிங்கின்னு ஒரு லைக்காக போட்டு விட்ருங்க. கிளம்பலாமா கருவச்சி காய்ஸு. இதே மாதிரி புது வில்லை பெரிய வில்லை நம்ம ஸ்கைப்பால் வர்றாங்க. பார்க்குறாங்க யாரு கூட பேசி நம்ம ஓனர் வேறு வேலை இல்லை. கிறுக்குனாயிட்டு நம்ம ஓனர் என்னத்தான் நினச்சிட்டு போவா. நம்ம ஓனர் கிறுக்காயிட்டியா சரிக்கா பார்த்துட்டு போகிறா. இதே மாதிரி புது வில்லை பெரிய வில்லை அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் ஸ்கைப்பாலும் நம்ம சிலுக்கு கருவாச்சி. அட்டா போகலாமா? பாய். போமா டைம் ஆச்சு. அத்தையை விட்டு போகிறாங்க. 6 மணிக்கு மேலே ஆகிப்போச்சுரா. 6:15 ஆகிப்போச்சுங்க. இன்னும் மேய்ஞ்சிக்கிட்டாங்க. வாங்க விடியா காலம் பார்த்துக்குருவோம். இதாக இருந்தாலும் இப்போயே விட்டுட்டு வாங்க. இன்னும் விட்டு வர மனசில் எங்கள் வாரு பிடிச்சி இழுத்துக்கிட்டாங்க. போவோம். ரொம்ப லேட்டு வாரு இருட்டாக போச்சுங்க.